மலேசியாவில் மலாய்க்காரர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவையற்ற அதிகாரத்தை பெறுவதை பாஸ் கட்சி விரும்பவில்லை என்று பேரா மாநில பாஸ் கட்சி தலைவரும் பேரா எதிர்க்கட்சி தலைவருமான ரஸ்மான் ஜக்காரியா கருத்து தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்னெடுத்துள்ள புரோகிராம் மலேசியா ரூமா கெடுவாக்கு திட்டமும் சிஜில் பெர்பிரிக்ஸ் ஆன் பெர்சபாடு திட்டமும் மலாய்க்காரர் அல்லாதவர்களுக்கு மலேசியாவில் அதிகாரமளிக்கும் திட்டங்கள் என்று அவர் தெரிவித்தார். மலேசியா ரூமா கெடுவாக்கு திட்டத்தின் மூலமாக அதிகம் பயனடைவது மலாய்க்காரர் அல்லாத சமூகம்தான் என்றும் சிஜில் பெர்பிரிக்ஸ் ஆன் பெர்சபாடு திட்டமானது மலாய் மொழியை குறைத்து மதிப்பிடும்படியான கல்விக் கொள்கையை கொண்டிருப்பதால் மலாய் உச்சரிப்புகளும் மலாய்க்காரர் அல்லாதவர்களிடம் சிதைகிறது என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். தலைநகர் இனி 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக கோலம்பூரில் பல்வேறு பகுதிகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை கோலம்பூர் நகராண்மை கழகமான DBKL பொருத்தியுள்ளது. பாதுகாப்பான சூழலை இது உறுதி செய்வதுடன் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மறைவாக இல்லாமல் வெளிப்படையாக அனைவராலும் பார்க்கும்படியாக பொருத்தி இருப்பதால் பாதுகாப்புடன் அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழ்ந்தால் உடனடியாக தாமதிக்காமல் நடவடிக்கை எடுக்கவும் இது உதவும் என்று அறியப்படுகிறது. முழுமையாக 24 மணி நேரமும் இந்த கேமராக்கள் இயங்கும் என்றும் கண்காணிப்பாளர்களும் முழுமையாக கவனிப்பார்கள் என்றும் கோலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் முதல் ஜொகூர் மாநில குடிநுழைவு துறையினரால் கைது செய்யப்பட்ட 143 வெளிநாட்டினர் மீண்டும் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கியிருந்து வேலை செய்து வந்த அனைவரிடமும் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் எந்த ஒரு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடாதது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களின் சொந்த நாட்டின் தூதரகத்தின் ஒப்புதலுடன் அவர்கள் தாயகம் திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தாயகம் திரும்பினாலும் அவர்கள் நாட்டு சட்டப்படியும் அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் மீண்டும் மலேசியாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் இயங்கி வரும் முக்கிய வளாகங்கள் பல ஆண்டுகள் வரி செலுத்தாமல் இருப்பதை கோலம்பூர் நகராண்மை கழகம் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் முதல் கட்டமாக 27 வளாகங்களை மூடியுள்ளது. தலைநகரின் பண்டார்துன் ரசாக் பகுதியில் உள்ள 3 மாடி 4 மாடி வளாகங்கள் பல ஆண்டுகளாக வரி செலுத்தாமல் இருந்ததாகவும் பல முறை காலக்கெடு வழங்கியும் நோட்டீஸ் வழங்கியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் வணிகத்தை நடத்திய அந்த 27 வளாகங்களை கோலம்பூர் நகராண்மை கழகம் பொருட்களுடன் மூடியது. சம்பந்தப்பட்ட 27 வணிக தலங்களின் மொத்த வரி நிலுவைத் தொகை 6 லட்சம் வெள்ளி என கணக்கிடப்பட்டுள்ளது. வணிக உரிமையாளர்களும் குத்தகையாளர்களும் உரிமம் பெற்றிருந்து வணிகம் நடத்தினாலும் ஆண்டு வரியையும் வணிக வரியையும் கட்டாயம் செலுத்தியாக வேண்டும் என்று கோலம்பூர் நகராண்மை கழகமான DBKL வலியுறுத்தியுள்ளது. பந்தானில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை திருடும் கும்பலை வழிநடத்தியதாக நம்பப்படும் டத்தோஸ்ரீ ஒருவரை தடுப்பு காவலில் வைத்திருப்பதை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார். முன்னதாக குவாந்தானில் இருந்து திரங்கானுவுக்கு பாக்சைட் வகை கனிமத்தை கடத்திய கும்பலை கைது செய்ததற்கு பின்னணியில் டத்தோஸ்ரீ ஒருவர் சம்பந்தப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது ஒரு டத்தோஸ்ரீ கைது செய்யப்பட்டதாகவும் அவரை சந்தேகத்தின் பேரில் மட்டுமே கைது செய்துள்ளதாகவும் அவருக்கு எதிரான ஆதாரங்கள் இருந்தாலும் அவர் மீதான விசாரணைக்கு பிறகு நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அந்த டத்தோஸ்ரீயின் விவரங்களை வெளியிடும் என்றும் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். மலாக்காவில் உள்ள அயர்குரோ மாவட்ட காவல் நிலையத்தின் வாசலில் திடீரென ஏற்பட்ட நில அமிழ்வால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட பகுதியில் இருந்த மக்களை அப்புறப்படுத்தியதாகவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் மலாக்கா பொதுப்பணித்துறை இயக்குநர் முகமது சல்ஸ்லி முக்தார் தெரிவித்தார். நேற்று அதிகாலை 3 மணி அளவில் சுமார் 2 மீட்டர் ஆழத்திற்கு நில அமிழ்வு ஏற்பட்டதாகவும் பொதுமக்கள் யாரும் இதனால் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். நில அமிழ்வை அடுத்த 3 நாட்களுக்கு சீரமைக்க பொதுப்பணித்துறை எண்ணம் கொண்டிருப்பதாகவும் தற்போது நில அமிழ்வுக்கான காரணத்தை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். ஜொகூர் ஜலான் பாடி மஷூரி லார்கின் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியின் முன் இருந்த கால்வாயில் தவறி விழுந்த 10 வயது சிறுவனின் உடல் 3 கிலோமீட்டர் தூரத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக சிறுவனின் உடல் தேடப்பட்டு வந்ததாகவும்
கால்வாயில் நீரோட்டம் அதிகமாக இருந்ததால் தேடுதல் பணியில் சிரமம் ஏற்பட்டதாகவும் லார்கின் மாவட்ட மீட்புப்படை இயக்குநர் நூர் தட்டுல் பட்ரோல் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை மாலை 3:37 மணி அளவில் நண்பர்களுடன் மழையில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது 10 வயது சிறுவன் தவறி விழுந்ததாகவும் சுங்கைடங்கா ஆற்றில் அவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அதிகாலை தொழுகைக்கு பின் வீட்டின் பின்னிருந்த கிணற்றில் தவறி விழுந்த 64 வயது முதியவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கிளாந்தானில் உள்ள கம்போங் தாசை பாக்கோங் எனும் தோட்டத்தில் வாழ்ந்து வந்த அந்த முதியவர் கிணற்றில் விழுந்து அலறியதில் அண்டை வீட்டுக்காரர் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 6:30 மணி அளவில் அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்து முதியவரை மீட்ட மீட்பு படையினர் அவர் இறந்ததாக உறுதிப்படுத்தினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.